நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். இந்த இடத்துல பத்திர தலைவருடைய பிரச்சாரம் எடுக்கிறாங்க. ஸ்டாலின் வராரு, விடியல் தரப்போறாரு, எடப்பாடி ஏதாவது தரப்போறாரு, அதெல்லாம் கிடையாது. திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய சரிவு சாட்டாச்சு. அதிமுக 2 இயக்கம் சரிவு சாட்டாச்சு. இதுக்கு மேல தேர்தலுக்கு பிறகு பாஜக, காங்கிரஸ், இடதுசாரி, வலதுசாரி எந்த கட்சிக்கும் வளர்ச்சி கிடையாது. திராவிட இயக்கம் இந்த முறை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 3ஆம் முறை ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி பாக்குற போது அண்ணாமலை அவர்கள் இப்ப கட்சி ஆரம்பிச்சாருன்னா நிச்சயமாக 31 எழுதி வச்சுங்க, அவர் தான் சிஎம். இப்ப அடுத்த 5 வருஷத்துல விஜய் நல்லா ஒரு அரசியல் பண்ண அவருக்கு சிஎம் வாய்ப்பு அதிகமா இருக்கும்ல. அண்ணாமலை இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு எப்படி நடத்தணும், எப்படி இயக்கணும், கட்சி அரசியலை எப்படி வெள்ளை தொழிலுமா மீட்டணும் தெரியும். இவங்களுக்கு அது தெரியாது. எடப்பாடிக்காக மரியாதை ஆகினவர் எடப்பாடி அறிக்கணும். எடப்பாடி அண்ணாமலைக்கு அழிச்சா மட்டும்தான் எடப்பாடிக்கு வாழ்க்கை. பாஜக இன்னும் தமிழ்நாட்டை வளர்க்கவே முடியாது. 3% சொல்லலாம். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் ஸ்ட்ராட்டஜிஸ்டுமான திரு IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். அன்பு தமிழ் உறவுகளுக்கும் உங்கள் சேனல் நேயர்களுக்கும் அன்பு சகோதரருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் மக்கள் நான் பல பேரை போய் சந்திக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மேலே நிறைய தனிப்பட்ட தாக்குதல்லாம் நடந்திருக்கு. இப்போ ஜனநாயகன் படம் சர்ச்சை அப்படின்னு பார்த்தா கூட மக்கள் அதை பற்றி கருத்து என்ன நினைக்கிறாங்க? மக்கள் அதை பத்தி என்ன கருத்தெல்லாம் கிடையாது. இந்த 23ஆம் தேதி ஓட்டு போடணும், அவ்வளவுதான். ஸ்டாலின் வராரு, விடியல் தரப்போறாரு, எடப்பாடி யாராவது தரப்போறாரு, அதெல்லாம் கிடையாது. அதுல இன்னொரு விஷயம் பிரதர், இந்த எலெக்ஷனை பொறுத்த தலைவருடைய பிரச்சாரங்கள் எடுபடலை, தேர்தல் அறிக்கையும் எடுபடலை. மீனெல்லாம் கடைஞ்சிருக்கப்போ நம்ம தேர்தலுடைய நாயகன் தான், கதாநாயகன் தான் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. சொன்னபடியே கையெழுத்து போட்டு நிறைவேற்றினதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்றங்கள்லாம் வந்த பிறகு அந்த தேர்தல் அறிக்கை ஃபேக்கா விட்டதுனால அது நம்பகத்தன்மை. ஸோ இன்னொரு விஷயம், மக்களுக்கான சரி எளிமையா புரியுதுக்கூடிய விஷயம், இந்த அரசாங்கம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு ஆண்டுதோறும் 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்டப்படுறாங்க. டாஸ்மாக் இவ்வளவு நடக்குது, ஊழல் நடக்குது, எல்லாமே தெரியாம இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச போது கூட அவங்களுக்கு மாற்றுக்கான ஆப்ஷன் ஓட்டு போட தயார். இப்ப அண்ணாமலை நபருக்கு ஓட்டு போட தயார். அண்ணாமலை கட்சி தராரா? இல்லை. அண்ணாமலை ஆட்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை தலைவர் தான் பயன்படுத்தணும். நமக்கான அளவுகோல் என்ன, நம்ம எதை நோக்கி இருக்கிறோம், நம்ம சார்ந்தவர்கள் எப்படி இருக்காங்க, நமக்கான ஒரு கேப் இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி தெரிகிற போது அண்ணாமலைக்கு இன்னைக்கு விஜய் மிகப்பெரிய லக்கி ஃபெல்லோ. எப்படி விஜய் ஒரு லக்கி மேனோ அதே மாதிரி அண்ணாமலை லக்கி. ஏன்னா திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய சரிவு சாட்டாயிடுச்சு. அதிமுக 2 இயக்கம் சரிவு சாட்டாயிடுச்சு. இதுக்கு மேல தேர்தலுக்கு பிறகு பாஜக, காங்கிரஸ், இடதுசாரி, வலதுசாரி எந்த கட்சிக்கும் வளர்ச்சி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் சரிவு வச்சு எடப்பாடி இதுமெல்லாம் எழுந்தெல்லாம் வர முடியாது. இன்னொரு விஷயம், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதியை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வருவது 3ஆம் தலைமுறை, கலைஞர், ஸ்டாலின், அதுக்கடுத்து உதயநிதி, 3ஆம் தலைமுறை. அது பிறகு அப்பதான் ஒரு திராவிட இயக்கத்துக்கு வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படின்ற போது திராவிட இயக்கம் இந்த முறை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 3ஆம் முறை ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி பாக்குற போது அண்ணாமலை அவர்கள் இப்ப கட்சி ஆரம்பிச்சாருன்னா நிச்சயமாக 31 எழுதி வச்சுங்க, அவர் தான் சிஎம். அண்ணாமலை சிஎம் 31 கணக்கு தாங்க, கணக்கு வெரி சிம்பிள். இப்போ ராமதாஸுக்கு வயது 30, வைகோக்கு வயது 30. ஆனா நிறைய பேர் இதோட அறுவடாகிறாங்க. அடுத்து 31 பொறுத்தவரை புதிய விதமான ஒரு தலைவருக்கு தான் வாய்ப்பு. 31 அந்த 2031 அண்ணாமலை சிஎம் ஆகிறாரு. கட்சி ஆரம்பிச்சால் ஒரு கட்சி ஆரம்பிச்சால் ஓகே. இப்ப அடுத்த 5 வருஷத்துல விஜய் நல்லா ஒரு அரசியல் பண்ண அவருக்கு சிஎம் வாய்ப்பு அதிகமா இருக்கும்ல. அண்ணாமலை கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது. அன்பு சகோதரர்கள், எனக்கு நான் நெருக்கமா இருக்கிறேன், எல்லாரோடையும் தொடர்பு இருக்கேன். ஆதரவு கூட எங்களுடைய கல்லூரியில் படித்தவர், ஜானம் என் கல்லூரி படித்தவர், யாரையும் குறையாக நான் சொல்லலை. வெண்மைப்படுத்தி சொல்வது என்னன்னா, பொலிட்டிக்கல் தேர்தல் விஷயங்களை இந்த எலெக்ஷன் அறுவடை பண்ணலாம். தினந்தோறும் நாள்தோறு மெனி பொழுது வண்ணமும் தினந்தோறும் மக்களில் ஒருவனாக தலைவன் எவன் செயல்படுகிறாரோ அவன் தான் நாளைய அடியரணில் அமரப்போகிறான். இது இடைவெளி விஜய்க்கு நிறைய இருக்கு. பிட்வீன் கேப் அதை ஃபுல் பண்ணாம ஜெயிக்க முடியாது. விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும். பேச்சுக்கள், செயல்கள், சினிமா பாணியிலான பேசுவது, அவருடைய ஸ்டைல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு அரசியல்வாதியாக. இப்போ அன்னைக்கு கூட பாருங்க, திருப்பூர் நடந்த நிகழ்ச்சி, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல,
டிவிகே ஆட்சி வந்தால் நாங்கள் இதை நிறைவேற்றுவோம் என்பதை உங்களிடம் நான் வந்து விளக்குறேன், அதை உரையாடுறேன் அப்படின்னு சொன்னா கூட பேசினா கூட பரவாயில்ல. இல்ல நானே கேக்குறேன், இதெல்லாம் ஒரு அரசியல் இத்தனை நாளா பண்ணிட்டு தான் இருக்காங்க, இவ்வளவு அரசியல் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, என்ன மாற்றம் வந்துச்சு சார்? மாற்றம் இல்லை சார், அரசியல் ஒரு சில பேட்டர்ன் இருக்கு சார், அந்த பேட்டர்ன் போய் ஆகணும். நம்ம அதை தாண்டி நம்ம வந்து வேற ஸ்டைல போனா இவ்வளோத்தையும் படிச்சுட்டு நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு அதையும் நிறைவேற்றிட்டா நீங்க படிச்சதை குறை சொல்லுவீங்களா, செஞ்சதை வந்து பாராட்டுவீங்க? இல்லை, அந்த படிச்சது குறை சொல்லுவாங்களா? ரைட், நல்ல கொஸ்டின் சோதரா. பட் என்னன்னா, ஆட்சி வர்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. பேசிட்டு கூட்டம் சேர்ந்துட்டா மட்டும் ஆட்சிக்கு வந்துட முடியாது. அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய நிர்வாக சீர்திருத்தங்கள் நிறையா இருக்கு. கட்சியில் இருக்கவங்க வந்து அவங்க இருக்கிறவங்கலாம் வந்து சொந்த பேக்கெட்டை பொடி பண்ணுறாங்க. திமுக அதிமுக அவங்களுக்கு எப்படி நடத்தணும், எப்படி இயங்கணும், கட்சி அரசியலை எப்படி வெள்ளைஞ்சொலியமா மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும். இவங்களுக்கு அது தெரியாது. ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு வேஷ்டி சட்டு 150 ரூபா. அதுக்கடுத்து டீசல், ஒரு டிரைவருக்கு போடுறதுன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். டீசல் ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக ஒரு பொலிட்டிஷனாக உலா வரணும்னு சொன்னால் 10,000 ரூபா வேணும். காமன் மேன், ஒரு காமனாக இருக்கிறவன் வெள்ளைஞ்சோலையமாக காலையில் கொடி கட்டி பழியன்னு போகணுன்னா காரை வாஷ் பண்ணணும். அதுக்கு ஒரு 1000 ரூபா வச்சுங்க, 500 ரூபா வச்சுங்க. 500 ரூபா வேஷ்டி சட்டு 150 ரூபா. அவனுடைய சாப்பாடு கீப்பாடு பார்த்தா கூட ஒரு மினிமம் 10,000 இல்லாமல் ஒரு பாலிடிக்ஸ் இருக்க முடியாது. அப்படின்னா இந்த பாலிடிக்ஸில் எப்படி இருக்கணும்? இவன் வந்து அந்த சாமானியன் ஃபேஸ் பண்ண முடியுமா? இவன் 4 பஞ்சாயத்து பண்ணுவான், 4 குடும்பத்தை கெடுப்பான், 4 லேண்ட் பிரச்சனை எடுப்பான், ஏதோ ஒரு அயோத்தனம் பண்ணுவான். பாலிடிக்ஸில் வந்து நானும் வெள்ளைஞ்சொலியமாக போட்டு போவான். காலகாலத்துக்கு இப்படி தான் இருக்கு. இதை மாற்றி இவங்க வந்து தாக்கு பிடிச்சி நிற்கணும்ல. ஓகே, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கல்ல 2031 அண்ணாமலை சிஎம் ஆவார் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் ஆக முடியாதுன்னு கேட்டதுக்கு, விஜய் ஆக முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்க கட்சியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பாலிட்டிஷியன் இல்லைங்க. அண்ணாமலைகிட்ட யார் பொலிட்டிஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன? அண்ணாமலையே ஒரு பல்கலைக்கழகம். அண்ணாமலையை வந்து நீங்கள் சாதாரண சிங்கிள் மேன் ஆர்மின்றீங்களா? அண்ணாமலை வந்து இது எல்லாரும் சாப்பிட்றாருங்க. நீங்கள் அண்ணாமலை சாதாரணமாக நான் பார்க்கலைங்க. முடியிலேருந்து கீழே பாத வரையும் மூளைங்க. என்டையர் டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது இப்போ புரியாது, செயல் தான் புரியும். இவங்கெல்லாம் சும்மாங்க. ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலைகிட்ட ஜோக்கராக பார்க்குறேன். ஏன்னா அண்ணாமலை நான் டெத்தை ஸ்டடி பண்ணுவேன், அவரை பற்றி நல்லா எனக்கு தெரியும். சொல்லணும்னா அவருக்கு இணையாக ஒரு அரசியல் பண்ணோம்னா இன்னொருத்தர் அண்ணாமலையே பிறக்கணும். அதே பாஜக வந்து தமிழ்நாட்டில் தேரா சோதரர். அது வந்து அவர் வளர்ச்சியை கெடுக்கும். அதாவது அவர் வந்து இப்போ கனிமொழி இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு தேசிய அரசுலேருந்து மாநில அரசு வர முடியாமல் கண்ணில் ரத்த கண்ணி விட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. வெளியே சொல்ல முடியாமல் எல்லாம் முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம அவர் தப்பான முடிவு டோமஸ் நேஷனல் பாலிடிக்ஸ் போயிட்டு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. ஸ்டேட் பாலிடிக்ஸ் வர முடியாது கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி வந்து போய் லாக் ஆகிட்டா வரவே முடியாது, அவ்வளோ முடிச்சு. இப்போ வயது வந்து 38 வயசு திரு அண்ணாமலை அவர்களுக்கு. விஜய்க்கு வந்து 50 வயசு. 38 வயசுல இந்த ஆளுமையோட தேசிய லெவல்ல, உலக லெவல்ல ஆளுமிக்க தமிழ் தலைவர்கள் யார் சொல்லுங்க? யங் லீடர் யார்? யங் லீடர், யங் லீடர் மட்டும் இல்லாம எக்கு லீடர், எக்கு இரும்பு மனிதர். அப்படி பார்க்கிற போது இன்னைக்கு உலகளாவிய அண்ணாமலை முகம் எல்லாருக்கும் தெரியும். இல்ல, எனக்கு பல பேர் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இப்ப பாஜக இருக்கிறதுனால ஒரு இந்துத்துவ கொள்கையை பேசுறாரு அப்படின்றீங்க. தனியா ஒரு கட்சி இந்துத்துவ கொள்கையில என்னைக்கும் மாட்டிக்காத ஒருவர். அதுல தெளிவா சேஃபா அவரு வெளிப்படையா பேசியிருக்காரு, பல இடத்துல பேசியிருக்காரு, அதுல சேஃபா பேசியிருப்பாரு. அதுல சார், நீங்க அண்ணாமலை விவரமான ஆளு, நீங்க அப்பளோலாம் சார்ந்திட போறீங்க. நான் கலைஞர் அண்ணாவையும் கலந்த ஒரு அண்ணாமலையை நான் பாக்குறேன். இல்ல, இப்ப வெளியில வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட என்ன கொள்கை வச்சிருக்கு? விஜய்குமார் கொள்கையே தேவையில்லைங்க, மாற்றம் மட்டும் போதுங்க. கொள்கை இல்லாம இதுக்கப்புறம் அரசியல் தலைவர் எந்த கட்சி கொள்கை இருக்குங்க? எந்த கட்சி கொள்கையோட செயல்படுறாங்க? போட்டோ போஸ் போட்டு மாலை போறதான் கொள்கை. ஆக்சுவலா கொள்கையே இல்ல, கொள்ளடிப்பு தான் கொள்கையே. ஒரு பார்ட்டி திமுக நடக்குது, அதிமுக நடக்குது, இங்க எல்லா பார்ட்டியும் நடக்கிறதுலாம் கொள்கை கோட்பாடுகள் செயல்பட நினைக்கிறீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்றோம், ஒருவரும் அதை சொல்வது, அதுக்கு பின்னாடி கொள்ளையடிப்பது. இதுதான் இன்ற காலைய தமிழக அரசியல். அப்படி பார்க்கிற போது கொள்கைவாதியாக வெள்ளை உடை போட்டு கொள்கை என்ற பேரில் கொள்ளடிக்கிற ஒரு கூட்டம் ஒவ்வொரும் ஒரு பேட்டர்ன்ல கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க தமிழ்நாட்டு அரசியல் ஒழிய அரசியல் எழுச்சி, மக்களுடைய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் இயற்கையாக தமிழகம் வளர்கிறது, அரசியல்வாதிகள் தமிழகம் தேய்கிறது. அப்படி பார்க்கிற போது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் படித்துக்கூடிய எந்த கையும் கரையூட்டும் பெறாத ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு நீங்க எப்படி விஜய் அவர்கள் 250 கோடி ரூபாய் வருமானத்துட்டு உங்களுக்காக வருகிறேன் சொல்கிற போது, அதே அண்ணாமலை நான் ஐபிஎஸ் என்ற பதவியை சாதாரண விவசாயத்து குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து படித்து அங்கு கர்நாடகத்தில் சாதித்து கர்நாடக சிங்கமாக பெயரெடுத்த நான் இங்கே வந்திருக்கேன்னா தமிழ் மக்களையும் மண்ணையும் காப்பிடுவதற்காக அந்த பொறுப்பையை துச்சமாக போட்டுவிட்டு என் மக்களையும் என் மண்ணையும் காப்பிடுவதற்காக, மாற்றம் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஆதரிங்கன்னா கண்ணை மூட்டு ஆதரிப்பான். ஏன்னா இப்போ என்னன்னா ஸ்டாலின், எடப்பாடி இவர்களுடைய அறிவு ஆற்றல் ஒண்ணு புரிஞ்சுட்டாங்க. அண்ணாமலையுடைய அறிவு ஆற்றல் புரிஞ்சுட்டாங்க. இதை வந்து அவர் பிளஸ்ஸா பயன்படுத்திட்டா அவருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.
பாஜகவில் போயிட்டு இருந்தாருன்னா 10ஓடு 10 நேத்தெல்லாம் அவர்கள் லீடர் வந்து 10ஓடு 10 கூடாது, அவர் பின்னாடி தான் 10 பேர் வரணும், அவர் 10 பின்னாடி போகக்கூடாது, அந்த ஸ்டேஜ் தாண்டாரு. இல்ல இப்ப பாஜக வந்து அண்ணாமலை யூஸ் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணம் பாஜக, அதிமுக, திமுக இருக்கக்கூடிய கனெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாமா? 3 பேரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்ற எடுத்துக்கலாம். எடப்பாடிக்காக பலியாட ஆகினவர் அண்ணாமலை. எடப்பாடி யாரையும் வளர விட மாட்டாருங்க. எடப்பாடி வந்து அண்ணாமலை அழிச்சா மட்டும்தான் எடப்பாடிக்கு வாழ்க்கை. எடப்பாடியுடைய அரசியல் கணக்கு என்னன்னா, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பேச வைக்கிறேன், நீங்க மனம் தந்து பேசுறேன், சொல்றேன். அதாவது எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் வரும்னு எடப்பாடிக்கு தெரியும். இப்ப எதிர்கட்சியை வந்துட்டாருன்னா 31 திமுக 2ஆம் முறை போறோம், 3ஆம் முறை ஓட்டு போடுவாங்க, சாதாரண கூட போட மாட்டான், குழுனோட போட மாட்டான். அப்படி பாக்குறபோது கட்சியை ஸ்டாண்ட் பண்ணி 5 வருஷம் கொண்டு வந்துட்டோம்னா, அண்ணாமலை நம்ம கவுண்டர் சம்பளத்தை காலி பண்ணிட்டோம்னா, ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக வந்துட்டோம்னா பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ 31க்கு நம்ம செய்யுமே நம்ம பையன் மிதுன் கிட்ட கொடுத்துடலாம். இவர் பேசுகிற எடப்பாடி பேசுகிறாரு, குடும்ப ஆட்சி, திரு ஸ்டாலினுடைய ஆட்சி, குடும்ப ஆட்சி, உதயநிதி எல்லாம் இருக்குன்னு. எடப்பாடியுடைய பேக் பண்ணு மிதுன் இல்லாமல் எதுவும் கிடையாது. இன்னைக்கு எல்லா விதமான பொலிட்டிக்கலுக்கு எடப்பாடிக்கு பின்னாடி முகமாக செயல்படுறது மிதுன். அதிமுகவே இப்ப குடும்ப கட்சி ஆகிட்டு குடும்ப கட்சி. இவர் சொல்றாரு குடும்ப கட்சி சொல்றாரு. இவரே ஒரு குடும்ப கட்சி. மிதுன், அவங்க மருமகன் வெங்கடேஷன், அவங்க மனைவியுடைய தம்பி வெங்கடேஷன், அவங்களுடைய பெரிய லாபியே நடக்குது. அவங்க தான் வந்து நடக்குது. ஏதாவது ஒரு முடிவுனா மித்தனை போய் பார்த்தா முடிவு கிடைக்கும். இதோட பச்சை சொன்னா நான் ஒரு பிசினஸ் ஐபிஎஸ் பொலிட்டிக்கல் அதிகம் வச்சுக்கேன், நான் போய் மித்தனை பார்த்தா எனக்கு பிசினஸ் கிடைக்கும். இப்படிதான் இருக்கும். எடப்பாடி பார்த்தா கிடைக்காது. எடப்பாடி பார்த்தா அது மாதிரி சூழ்நிலை இருக்கு. இல்ல அவன் வந்து அதிமுக வந்து முக்கிய முகமா இருக்கக்கூடிய அடுத்த லீடரா இருக்கிறது வேலுமணின்னு சொல்றாங்களே, அப்ப அவர்லாம் வேலுமணிக்கு கூட என் மித்தனை கேட்டுதான் வேலுமணி செயல்படணும். பொறுப்பு பார்த்தா அவரு மிதுன் அடுத்து பொதுச்செயலாளர். அதுதான் பிளான். அதுக்கு தான் வந்து இவர் காலி பண்றாங்க, அண்ணாமலை காலி பண்றாங்க. ஸோ அண்ணாமலை விழித்து கொண்டு வீரனை போட்டு உடனடியாக எலெக்ஷனுக்கு பிறகு முடிவெடுத்து வந்து ஒரு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகிற தலைவரா, இல்ல தனக்கான தலைவரா, தன் சொன்னத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்காரா, இல்ல மக்களை காப்பாற்ற வந்திருக்காரா, அவர் தான் விடை கொடுக்கணும். ஸோ பாஜக இருப்பது, பாஜக இதுக்கு மேல் தமிழ்நாட்டை வளர்க்கவே முடியாது, முடிஞ்சு போச்சு, சீசன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து அவர்லாம் ஒரு கட்சி, ஒரு லீடருக்கான தலைவர், முதலமைச்சருக்கான முகம். அப்படி இருக்கிற போது போய் யார் ஒருவரே முதலமைச்சர் சொல்லக்கூடாது. நீயே சிஎம் கேண்டிடேட், அப்புறம் எடப்பாடி போய் எது சொல்றேன்? அவருடைய தரத்தை அவரே தாழ்த்துக்கான்னு பாக்குறேன். நீங்க ஒரு அண்ணாமலைக்கு சொல்ற கோரிக்கை என்னன்னா, இதுக்கு மேல எடப்பாடிக்கெல்லாம் நீங்க துதி பாடாதீங்க, வேஸ்ட் செத்து போன. அதாவது என்ன சொல்லுவாங்க, புட்ட கேஸுக்கு எதுக்கு நீ வந்து இது பண்ற? அதே மாதிரி அவர் ஏன் பண்றாரு? எதுக்கு அவ்வளோ உண்மையா அந்த கட்சி கூட்டணி இருக்கான்னு பாக்குறேன். அந்த விசுவாசத்தையும் நேர்மையும் ஹானஸ்டியும் அரசியல இவ்வளவு நல்லவனை பாக்குறது அபூர்வமா இருக்கு. அதாவது ரொம்ப நல்லவனா மாதிரி இவ்வளவு விசுவாசத்தை காட்டணும் அவசியம் கிடையாது. ஸோ உன்னை இவ்வளவு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துல பிரதமர் வந்து இறங்குறாரு, முருகன் சொல்லி அந்த லிஸ்ட் வந்து பேர் எடுக்கிறாங்க. அவர் சொல்லிதான் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்து வானதியை சொல்ல வச்சு பேட்டி கொடுக்குது. நயனா நாகேந்திரன் வந்து அண்ணாமலை எப்படியாவது காலி பண்ணுறதுல தெளிவா இருக்காரு. தோத்தா அண்ணாமலை காரணம், ஜெயிச்சா இவன் காரணம். எப்படியாவது 10 சீட்டு ஜெயிச்சு அண்ணாமலையை தெருவு கொண்டு தான் நயனாருடைய ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது எடப்பாடி நயனார் நாகேந்திரன் மெயினா அண்ணாமலையை வளர்ச்சி பிடிக்கவே இல்லை. இந்த செட்டப் வந்து அண்ணாமலைக்கு ஒத்துறாதுங்க. வலையில் மாட்டிக்கொண்டாதான் பாக்குறேன். அவருடைய கேரக்டருக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் அவருடைய அறிவுக்கும் இந்த கூட்டத்திலிருந்து மாட்டிக்கிட்டதான் பாக்குறேன். இல்ல இதெல்லாமே வந்து தேசிய தலைமை பாத்துக்கிட்டு தானே இருக்கு. இவரு இருந்தாதான் பாஜக தலைமை வந்து சரியில்லை. தமிழ்நாட்டு அரசியல் தப்பா புரிஞ்சுட்டாங்க. அவருக்கு நல்ல ஒரு சான்ஸ் பிஜேபி கிடைச்சிச்சுங்க. அந்த சான்ஸ் வந்து அண்ணாமலை விட்டுருக்கணும். 10-15 வருஷம் விட்டு தானே பாஜக ஆட்சி கட்டில அமைஞ்சிருப்பாரு. அதுக்கான வாய்ப்பு உருவடிச்சு பேஸ் கிடைச்சு அந்த பேஸை முடிச்சு விட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்களை பத்தி அவங்க இன்னும் புரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். ரொம்ப நன்றி.